ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம உளுந்தே இல்லாமல் அரிசி மாவு வச்சு எவ்வளோ சூப்பராக வடை பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடை அரிசி கூட எடுத்துக்கலாம். 3/4 கப்பு தயிர், கொஞ்சம் கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி கொஞ்சம், வெங்காயம் 1 மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், மிளகு 1/2 ஸ்பூன் எடுத்து 1 பாதியாக பொடி பண்ணியிருக்கேன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 1 கப் மாவு வந்து போடுறேன் பாத்திரத்தில். அதிலே வந்து 3/4 கப்பு தயிர் போடுறேன். நம்ம பொடியாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாவும் போட்டுறேன். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு அவ்வளோ நீங்கள் போட்டுக்குங்க. பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன். இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது நல்லா கலந்து கொடுக்கணும். இதெல்லாம் நல்லா ஒன்று போல் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும். தயிர், பச்சை மிளகாய், இஞ்சி, அரிசி மாவு கட்டி தட்டாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாருங்கள், நான் எப்படி கலக்கிறேன்னு இதே மாதிரி கலந்துருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டியே இல்லை. பாருங்கள், இப்போ நான் இதை அடுப்பு மேலே வச்சுட்டேன். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இது கட்டியாகவும் கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு இடத்துல வெந்தும் ஒரு இடத்துல வேகாமல் இருக்கும். இதே மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. அது வெந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், நம்ம போட்ட பதம் வேறு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டி ஆயிடுச்சுன்னு. இதில் எண்ணெய்லாம் ஒன்றும் போட வேணாம். நீங்கள் அப்படியே கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தால் போதும். நான் நான்ஸ்டிக் வச்சுருக்கேன், நீங்களும் நான்ஸ்டிக் வைங்க. இல்லை வேறு எதனா பாத்திரம் வச்சிங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. சிம்மில் வைங்க ஃப்ளேமை. பாருங்கள், ஃபுல்லாக கட்டி ஆகிடுச்சு. நல்லா வெந்து இந்த மாதிரி வரணும், ஒட்டாமல். பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இது ஆறிடுச்சு. இதில் வந்து நான் மிளகுத்தூள் போடுறேன், வெங்காயம் போடுறேன், கொத்தமல்லியும் போட்டேன், வச்சிருந்த கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இதை ஆற வைக்கலாம் நம்ம கொஞ்சம் நேரத்தில். பாருங்கள், எல்லாம் இதில் சேர்ந்துடுச்சு. நல்லா வெங்காயம், நம்ம போட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நல்லா சேர்ந்துடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். 10 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவும் நல்லா ஒன்று திரட்டிட்டோம். இப்போ நான் இதில் வடைக்கு
சைஸ் பண்ணிக்கிறேன். வடைக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணுன்னா பெருசாக பண்ணிக்கலாம். தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கையில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வடை சைஸ் வேணுமோ அந்த பெருசில் நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் எல்லா இதுவும் இந்த மாதிரி தட்டி வச்சுட்டேன். முடிஞ்சிச்சு பாருங்கள் நான் தட்டினதெல்லாம். இப்போ நம்ம அடுப்பில் பேன் வச்சுட்டேன். அதில் நான் எண்ணெய் ஊற்றுறேன் பொரிக்கிறதுக்கு. இந்த இதுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்கணும். எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா பிரிஞ்சிடும். இப்போ நம்ம போட்ட எண்ணெய் சூடாக இருக்குது. கொஞ்சம் அடுப்பை மட்டும் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க போதும். முதல்ல நம்ம போட சொல்ல நல்லா சூடாக இருக்கணும். அப்புறமா கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. இப்போ நான் அதை திருப்பி விட்றேன். பாருங்கள், ஒன்று கூட நமக்கு விரிசலே விடலை. எல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த வடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதை. நம்ம வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இதை நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துடுறேன். நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டேன். ஒரு பாத்திரத்தில் போட்டேன். அது பாருங்கள், இன்னொரு பேட்சும் நான் இதில் போட்டுட்டேன். இதையும் திருப்பி கொடுத்துட்றேன். இதையும் எடுத்துடலாம். எல்லா வடையும் நம்மளது ஆயிடுச்சு, செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லா வடையும் செஞ்சாச்சு. நான் வந்து 1 கப் மாவு போட்டேன். அதில் எனக்கு 12 வடை வந்தது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பொறன்னு இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். மாவெல்லாம் அரைக்க வேண்டிய வேலையே கிடையாது. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.